பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 17 அக்டோபர் 2025 வெள்ளிக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நேற்று நியூஸ் பேப்பரில் ஒன்று பாக்கி இருக்குது, அதையும் நம்ம கடைசியாக பார்த்தலாம். சரிங்களா? என்னென்னா தேசிய விளையாட்டு நிர்வாக சட்டம். சரிங்களா? சரி, ரைட்டு. அதுக்கு முன்னாடி ஹெட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன அப்படின்னா, ஆளுநரின் கருத்துகள் பேரவையில் நிராகரிப்பு. என்னென்னா சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதா விவகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஆக்சுவலாக இந்த மசோதா என்ன அப்படின்னா, 2022 நம்ம தமிழ்நாட்டில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைக்கிறதுக்காக இந்த மசோதா நிறைவேற்றியிருக்காங்க. சரிங்களா? அதாவது இதோட துணை வேந்தர், சரிங்களா, சாரி, இதோட வேந்தர், அதாவது இந்த சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்தோட வேந்தராக யார் இருப்பார் அப்படின்னா முதலமைச்சர் இருப்பார். நம்ம தமிழ்நாடு அரசோட முதலமைச்சர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மசோதாவில் இருந்துச்சு. ஸோ அதுக்காக சென்னை மாதாவரம் பக்கத்தில் 20 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கியிருந்தாங்க. ஆனால் அந்த மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கல. ஏன்னா அந்த வேந்தர், பல்கலைக்கழக வேந்தர் விவகாரம் சார்பாக அவர் ஒரு சில கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணி இதை கண்டிப்பாக நீங்கள் சட்டசபையில் பேசி ஆகணும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஆளுநருக்கு அதுக்கான தகுதி கிடையாது. அதாவது சட்டசபையில் நீங்கள் கட்டாயம் இதை விவாதிக்கணும்னு சொல்கிற தகுதி ஆளுநருக்கு என்றைக்குமே கிடையாது. அவர் வேணா அரசுக்கிட்ட விளக்கம் கேட்கலாமே ஒழிய, பட் இதை கேட்கலாம். ஸோ அதான் ஆளுநரோட கருத்துக்கள் எல்லாமே பேரவையில் நிராகரிச்சிருக்காங்க. இதை நம்ம ஒரு சாதாரணமான நியூஸாக பார்க்கக்கூடாது. ஏன்னா 234 பிரதிநிதிகள், எம்எல்ஏக்கள் அப்படின்றவங்க நம்ம 7.5 கோடி மக்களோட மனம் சார்ந்த விஷயம். சரியா? இதுக்கு எதிர்கட்சியுமே இந்த பல்கலைக்கழகம் அமைக்கிறதுக்கு ஒப்புதல் ஓகேன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் என்ன அப்படின்னா, ஆளுநரோட கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, என்றைக்குமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் பவர் அதிகம், ஆளுநருக்கு பவர் கிடையாது. அதாவது ஆளுநர்னு கிடையாது, நியமன உறுப்பினர்களுக்கு என்றைக்குமே பவர் கிடையாது. அதுதான் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுக்காக தான் நம்ம உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க, ஆர்டிகிள் 142 பயன்படுத்தினாங்க. சரிங்களா? ரொம்ப நாள் நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உச்சநீதிமன்றம் என்ன முடிவுனாலும் எடுத்து உத்தரவு கொடுக்கலாம். அப்படி ஆளுநர் சும்மா நிப்பாட்டி வைக்கக்கூடிய விஷயத்தை அப்படிலாம் இல்லை, இது ஆட்டோமேட்டிக்காக சட்டமாயிரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க 142. ஸோ இந்த 142 ஆர்டிகிள் அப்போதைக்கு ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டுச்சு. சரிங்களா? அதான் இப்போ விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 7.5 கோடி மக்களோட மனம்தான் இந்த 234 பிரதிநிதிகள், அவங்களுக்கு தான் என்றைக்குமே பவர் அதிகம், நியமன உறுப்பினர்களுக்கு பவர் கிடையாது. சரி, ரைட்டுப்பா. நம்ம அடுத்தது பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்க போகுது. ஸோ வெளியில் போகிறவங்க பார்த்து பத்திரமா போங்க, அதுக்கான முன்னேற்பாடுகள் செஞ்சுட்டு போங்க. சரி, அடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கலாம். இந்த இதில் அதாவது உலக அளவில் புகழ்பெற்ற தமிழக பள்ளி கல்வித்துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இந்த இது பார்க்கணும். என்னென்னா, காமராசர் அவரோட பிறந்த நாள், முன்னாள் முதல்வர் காமராசர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை ஊடக மையம் சார்பில், அதாவது என் பள்ளி என் பெருமை அப்படின்ற பெயரில் போட்டிகள், நிறையா போட்டிகள் நடத்தியிருக்காங்க. சரியா? அப்போது இது கேட்கலாம். என்னென்னா ஜூலை 15 அப்போது, சரிங்களா, காமராசரோட பிறந்த நாளை முன்னிட்டு என் பள்ளி என் பெருமை அப்படின்ற தலைப்பில் போட்டி நடத்தப்பட்டிருக்கு. இது எந்த துறை சார்பில் நடத்தப்பட்டிருக்குன்னு கேட்கலாம். ஏன்னா ரீசெண்டாக அப்படி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு திட்டம் கொடுத்துட்டு எந்த துறை சார்பாக அது நடத்தப்படுதுன்னு கேட்குறாங்க. இது செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை. சரியா? செய்தி மக்கள் தொடர்புத்துறை ஊடக மையம் சார்பாக இந்த போட்டிகள் நடத்தப்பட்டு 7 மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, ரைட், ஓகே. இதில் அவ்வளோதான். வேற இந்த முகாம்களில் விண்ணப்பித்த 15 பேருக்கு உரிமை தொகைன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது இதுதான். மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒவ்வொரு மாதமும் 1.14 கோடி மகளிர் பயனடைந்து வருகின்றனர். அப்போது ஒவ்வொரு மாதமும் எத்தனை மகளிருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.14 கோடி மகளிர்களுக்கு கொடுக்குறாங்க. இதுவரை 26,000 ஒரு குடும்ப தலைவிக்கு 26,000 இதுவரை போய் சேர்ந்திருக்கு. சரிங்களா? ஸோ மொத்தம் 3000 கோடி வழங்கப்பட்டுள்ளது இந்த மகளிர் உரிமை தொகை மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, ரைட், எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு 7,000 வேக்கன்ட்டு குரூப் 4க்கு, அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. சரி, ரைட். அது போக
உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அது துவங்கியிருக்காங்க இல்லைங்களா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கிராமப்புறங்களில் 15 துறைகள் மூலம் 45 சேவைகள், அதே மாதிரி நகர்ப்புறங்களில் 13 துறைகள் மூலம் 43 சேவைகள். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டம் என்னன்னா, கிராமப்புறங்களில் 15 துறைகள் 45 சேவை, நகர்ப்புறங்களில் 13 துறைகள் 43 சேவையோட செயல்படுத்த போகிறாங்க. சரியா, ரைட். வேறு சட்டசபை போயிட்டுருக்கு, அதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போதைக்கு எதுவும் இல்லை. அடுத்து எதுவும் திட்டங்கள் அறிவிச்சாங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி இந்த நியூஸ் வந்து திரும்ப வந்திருக்கு. உலகின் ஏஐ மையம் ஆந்திர பிரதேசில் ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா, அது ரொம்ப முக்கியம். விசாகப்பட்டினத்தில் கூகுளோட செயற்கை நுண்ணறிவு மையம் அமையப்போகுது. நேற்று நியூஸ்லேயும் பார்த்தோம், இன்றைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடிக்கடி இது வருது, கேட்கலாம். சரிங்களா, இப்போ அதாவது கூகுளோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு மையம் எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னா, விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேஷ் மாவட்டம். அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ் மாநிலம். இந்த பாருங்கள், இப்போ நடத்த போகிறது கணக்கெடுப்பு எத்தனாவது கணக்கெடுப்பு மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2026 தொடங்கி 27 வரை மொத்தம் 2 கட்டங்களாக நடைபெற உள்ளது. ஸோ இது ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா 2026 ஆரம்பித்து 2027 வரை 2 கட்டங்களாக நம்மளுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா, சரி, ரைட், ஓகே. அடுத்து பார்க்கலாம். வேறு இந்தது என்ன அப்படின்னா, இந்த நியூஸ் நொய்டாவில் இப்போது 49வது சீனியர் தேசிய டென்னிகாய்ட் சாம்பியன்ஷிப் போட்டி நடந்துச்சு. சரிங்களா, எங்கன்னா நொய்டா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நொய்டாவில் சீனியர் தேசிய டென்னிகாய்ட் சாம்பியன்ஷிப் போட்டி நடந்துச்சு. அதில் தனிநபர் பிரிவில் தமிழ்நாட்டை சேர்ந்த எம் வைரமுத்து அவர் தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு. ரொம்ப முக்கியமான நியூஸுங்க. சரிங்களா, டென்னிகாய்ட்டில் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு சீனியர் தேசிய டென்னிகாய்ட் சாம்பியன்ஷிப் போட்டி நொய்டாவில் நடந்துச்சு. அதில் தனிநபர் பிரிவில் தமிழ்நாட்டை சேர்ந்த எம் வைரமுத்து அவர் தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு. சரிங்களா, சரி, ரைட்டு. நேற்று விட்ட நியூஸ் என்ன அப்படின்னா இந்த தான், அதாவது தேசிய விளையாட்டு நிர்வாக சட்டம் 2025. சரிங்களா, இதுக்கு கீழே புதுசாக 3 விஷயங்கள் அமைக்க போகிறாங்க. தேசிய விளையாட்டு வாரியம், அதுக்கடுத்து தேசிய விளையாட்டுகள் தீர்ப்பாயம், தேசிய விளையாட்டு தேர்தல் குழு. சரியா, இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு தேசிய விளையாட்டு வாரியத்தில் ஒரு தலைவர் 2 உறுப்பினர்கள், அப்போ 3 நபர்கள் இருப்பாங்க. சரிங்களா, இவங்களுக்கு வயது வரம்பு 65 அல்லது 3 ஆண்டுகள். சரியா, இப்போ அவங்க 3 ஆண்டுகள் முடித்து அடுத்த 3 ஆண்டுகளுக்கு இவங்களுக்கு பதவி நீட்டிப்பு செய்யப்படலாம். அப்போ இது ரொம்ப முக்கியம். தேசிய விளையாட்டு வாரியம் ஒரு தலைவர் 2 உறுப்பினர்கள், அப்போ மொத்தம் 3 நபர்களை கொண்டது. இவங்களுக்கான வயது வரம்பு 65 இல்லை 3 ஆண்டுகள். சரியா, இப்போ 65 வயது, அதாவது 3 ஆண்டுகள் முடிஞ்சு அடுத்த 3 ஆண்டுகள் வேணும்னா பதவி நீட்டிப்பு வழங்கலாம். அடுத்து பாருங்கள், தேசிய விளையாட்டுகள் தீர்ப்பாயம், இதுக்கு உறுப்பினர்களுக்கான பதவிக்காலம் 4 வருஷம், அதிகபட்ச வயது வரம்பு 65. சரியா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகபட்ச வயது வரம்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 65. சரியா, இங்கே வந்துட்டு ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க செலக்ட் ஆகிற வயது வரம்பே 65 தான். இதுவும் அதே தான். சரிங்களா, அவங்களுக்கான அதிகபட்ச தீர்ப்பாயத்தின் உறுப்பினர்களின் பதவிக்காலம் 4 ஆண்டுகள், அதிகபட்ச வயது வரம்பு 67. இதில் சரியா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகபட்சம் 67 வயசு வரையும் உங்கள் செலக்ட் செய்யப்படலாம். அடுத்து தேசிய விளையாட்டு தேர்தல் குழு, இந்த குழுவில் 20 உறுப்பினர்கள் எப்பயுமே இருப்பாங்க. இந்த குழுவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சம்மேளனத்தின் பொதுக்குழுவிலும் 4க்கு அதிகமான எண்ணிக்கையில் முன்னாள் வீரர் வீராங்கனைகள் அங்கம் வகிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இப்போ தேசிய விளையாட்டு தேர்தல் குழுவில் 20 உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா ஒரு தீர்ப்பாயத்துக்கு, சரிங்களா, ஒரு பர்டிகுலர் தீர்ப்பாயத்துக்கு சம்மேளனத்துக்கு மொத்தம் 20 உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா ஒவ்வொரு சம்மேளனத்தோட 20 உறுப்பினர்களில் 4 அல்லது அதற்கு அதிகமான முன்னாள் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேசிய விளையாட்டு நிர்வாக சட்டம் 2025 படி கொண்டு வரப்பட்ட ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான்ப்பா இன்னைக்கு நியூஸ் அப்படின்றது. அவ்வளோதான். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பிடிஎஃபாக கொடுத்துட்டோம். இந்த அக்டோபர் மந்த்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு
அடுத்து நவம்பர் மந்த்து 5க்குள்ளே உங்களுக்கு பிடிஎஃபாக வந்துடும். ஏன் அப்படின்னா நம்ம 30ஆம் தேதி வரையும் கவர் பண்ணுவோம். திரும்ப வந்து அதை நம்ம டைப்பிங் கொடுத்து அதை கரெக்ஷன் வந்து மொத்தம் 3 கரெக்ஷன் நம்ம பார்ப்போம். சரிங்களா? 3 கரெக்ஷனுக்கு நம்ம கொடுத்து அதுக்கப்புறம் திரும்ப அது ஃபைனல் ஆகி நம்மளுக்கு வரும். அதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு 5 நாள் கண்டிப்பாக தேவை. இந்த 5 நாளுமே ஹெவி ஒர்க் இருக்கும். அந்த நாங்கள் அனுப்புகிற கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது இதுக்கு பின்னாடி ஒரு ஒரு மிகப்பெரிய உழைப்பு. ஏன்னா போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நம்ம விடுறோம் இல்லைங்களா, அதனால அப்படி ஆகும். ஸோ அக்டோபர் மந்த்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு நவம்பர் 5க்குள்ளே வந்துடும். நீங்கள் நம்ம குரூப்பில் போட்டுருவோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நீங்கள் கைப்பட எழுதுகிற மாதிரி வராது. நியூஸ் பேப்பரை பார்த்து கைப்பட எழுதுறது உங்கள் மனசில் என்றைக்குமே நிற்கும்பா. சரி, நன்றி.